சித்த மருத்துவத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இந்தியாவில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. 7/7/1875 வருடம் புதன்கிழமை வளர்பிறை நாளில் பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் எங்கள் மூதாதையர்கள் சித்த வைத்திய ஸ்தாபனத்தை துவக்கி வைத்துள்ளார்கள். 1925 தான் ஆங்கில மருத்துவம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர், சேலம் 7. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9842713500 9842722500. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10/4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 28236780 and 28230072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 22593332. இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா 208 வருஷமா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் மருத்துவ முகாங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இன்று சின்னத்திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள எனது சொந்தங்கள் யாவருக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்திய ஸ்தாபனம் தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரு பாரம்பரியமிக்க ஸ்தாபனம். எனது முப்பாட்டனார் 1875 வருடம் முதல் 18 சித்தர்களும் ஞானிகளின் ஓலைச்சுவடிய கற்று கைத்தேர்ந்த ஒரே ஒரு காரணத்தினால இந்த சித்த வைத்திய தொழிலை ஆரம்பித்து நடத்தி வந்திருக்கார். அதனுடைய தொடர்ச்சி இன்று எனது பேரன் சிவராஜ் சிவிகானவர்களும் பார்த்திங்கன்னா 7 தலைமுறையாக அமோகமாக நல்ல முறையில் நடந்து வந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா உங்களுக்கு? நான் பிறந்து வளர்ந்த என் தமிழ்நாட்டில் உள்ள எனது சொந்தங்கள் அவ்வளோ பேருமே எங்களுக்கு சரியான ஊக்கத்தை கொடுத்து, இவங்ககிட்டலாம் சித்த வைத்தியம் செஞ்சால் இவங்களுக்கு மூலிகை ரகசியம் தெரியும், இவங்க நல்ல முறையில் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, ஒரு கைராசியான ஸ்தாபனம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சதுனால தான் இவங்ககிட்டலாம் போனால் வைத்தியம் செஞ்சால் எந்த வியாதியானாலும் நம்மளை குணப்படுத்தி கொடுத்து நம்மளை மகிழ்ச்சி தரக்கூடிய அளவுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நான் பிறந்து வளர்ந்த என் தமிழ்நாட்டு சொந்தங்கள் எங்களை நினச்சதுனால தான் 1875 ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி 2018 வரலும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த சித்த வைத்தியத்தை ஒரு சிறு தவறு கூட இல்லாமல், ஒரு பொய் கூட பேசாமல் மக்களின் நன்மதிப்பை பெற்ற ஒரு ஸ்தாபனமாக விளங்கி வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பெருமையாக தெரிவிச்சுக்கிட்டு, இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கிற நிகழ்ச்சி, இப்பொழுது நான் பேச போகிற நிகழ்ச்சி எதுக்காக பேச போகிறேன் அப்படின்னாக்க, விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில். விஞ்ஞான வளர்ச்சி நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடியது தான், அது மறுப்பு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் ஒன்று யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்க, நம்ம நாட்டில் உள்ள நமது பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும்
வாழ்க்கை எந்த அளவுக்குலாம் வீணாகிட்டுருக்கு அப்படிங்கிறத இதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து நான் சொல்ல வரப்போகிறேன். ஏன்னா ஆண்டவன் என்ன பண்ணியிருக்காரு, 13 வயசில் விந்தை உற்பத்தி பண்ணி 25 வயசில் சேர்த்து வச்சுக்கணி ஒவ்வொரு மானிட ஜென்மத்துக்கும் பெண்கள் எப்படி வயசுக்கு வராங்களோ அந்த மாதிரி 13 வயசில் விந்து உற்பத்தி பண்ணி 25 வயசு வரலும் சேர்த்து வச்சுக்க அப்படின்னு ஆண்டவன் கொடுத்துருக்கார். விந்தில் எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னா, உனக்கு பேர் சொல்ல புள்ள வரத்துக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அணுக்கள் அந்த விந்தில் உற்பத்தி ஆகிறதுக்கும் உன்னுடைய நடவுட பாவனை ஓடி ஆடி வேலை செய்கிற தெம்பு வாழ்க்கையில் சந்தோஷம் அடைகிறது, வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தில் வெற்றி அடையணுன்னாலும் அந்த விந்து கட்டுப்பாடு இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சு தான் ஒவ்வொரு மானிட ஜென்மத்துக்கும் பேர் சொல்ல பிள்ளையிலேருந்து எல்லாமே கொடுத்து வந்திருக்கார். அந்த மாதிரி கொடுத்து வந்திருக்கிற ஆண்டவன் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள, தமிழ்நாடு மட்டுமல்ல உலக நாடுகள்லையும் வச்சுங்களேன், நம்மளது சொந்தங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க அதில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படலை. விழிப்புணர்வு ஏற்படாததுனால செக்ஸு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு விழிப்புணர்வே இல்லை, உலக நாடுகளில் கூட கிடையாது. ஏன்னா அதுக்குண்டான விளக்கத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அப்போ அந்த மாதிரி விந்து வேஸ்டேஜ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ அப்பா சம்பாரித்து நமக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கார், அப்பா நமக்கு சம்பாரித்து சொத்து சேர்த்து வச்சுருக்காருன்னு வச்சுங்க. அந்த சொத்தை நம்ம எவ்வளோ வேணுமாலும் அழிக்கலாம், இல்லை இதை விட நான் அதிகமாக கூட சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த பணத்தை எந்த வயசில் வேணுமாலும் சம்பாதிக்கலாம். ஆண்டவன் கொடுத்த சொத்தை எப்படி கொடுத்துருக்காரு, 13 வயசில் இந்த உற்பத்தி பண்ணி 25 வயசில் சேர்த்து வச்சுக்க சாமி. நீ சேர்த்து வச்சுட்டு உன் வாழ்க்கையில் நீ அந்திம காலம் போகிற வரலும் அந்த விந்த செலவு செஞ்சுக்கிட்டு குழந்தை குட்டிங்களை பெற்றுக்கிட்டு பேர பிள்ளைங்களை கொஞ்சிக்கிட்டு மகனை கொஞ்சிக்கிட்டு நல்லா வாழ்க்கை அமையக்கூடிய அளவுக்கு அந்திம காலத்தில் 50-55 வயசுக்கு மேலே கூட நீ மனைவி ஒரு முறை கேட்கும்போது கூட இல்லறம்பத்தில் அனுபவித்து அவளை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தியை கொடுத்து உனக்கும் மனைவிக்கும் நடவட பாவனை கோயில் குளம் போகிறீங்கன்னா கூட 2 பேரும் இடித்து பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக கையை கோத்துக்கிட்டு மகிழ்ச்சியாக போகக்கூடிய அளவுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிற சொத்தை ஏண்டா கண்ணு தாத்தா கேட்குறேன், தெரிஞ்சோ தெரியாமலே தான் கேட்குறேன். மகன் போன்ற வாலிபர்களையும் தான் கேட்குறேன், திருமணத்துக்கு தயாராக இருக்கீங்களே உங்களையும் தான் கேட்குறேன். ஆனால் உங்களை கேட்குறது தப்பு தான், எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன் அப்படின்னா நான் பிறந்து வளர்ந்த என் தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் கூட தெரிஞ்சு தப்பு செய்யக்கூடிய ஆள் என் தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. ஏன்னா என்னுடைய பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் புடம் போட்ட தங்கம் ஒவ்வொருத்தருமே கிராமத்தில் இருக்கிற பையனும் சரி, பட்டணத்தில் இருக்கிற பையனும் சரி, உலக நாடுகளில் இருக்கிற நம்ம சொந்தமும் சரி, கோடீஸ்வரம் மட்டும் பையனாக இருந்தால் கூட அந்த தவறு அப்படிங்கிறது வந்து அவங்க தெரிஞ்சே யாருமே செய்கிறதே கிடையாது. ஏன்னா உலக நாடுகளில் எந்த நாட்டிலையாவது இந்த மாதிரி ஒரு பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் பார்க்க முடியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். அழகு சிந்தக்கூடிய அளவுக்கு நடவுட பாவனை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அங்கே அவங்களில் பார் எந்த குறையுமே இல்லாமல் ஆண்டவன் கொடுத்துருக்குற அந்த உடம்பு அப்படியே பார்க்குறதுக்கு அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அவங்க கண்ணத்தை பார்த்தா அப்படி கடிச்சு திங்கிற மாதிரி சும்மா தலை தக்காளி பழம் மாதிரி இருக்கிறாங்க. நம்ம கிராமத்தில் இருக்கிற பையனும் சரி, கோடீஸ்வரம் மட்டும் பையனும் சரி, உலக நாட்டில் வேலை செஞ்சுருக்கிற நம்ம பேர பசங்க மகன் போன்ற வாலிபர்கள். அப்படி இருக்கும்போது அவங்களையும் மீறி அப்பாற்பட்டு ஒரு செயல் இந்த விஞ்ஞான வளர்ச்சி காலத்தில் இன்டர்நெட் வந்து செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் இது பாதிக்கப்பட்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த விந்து செலவு செய்கிறது தெரிஞ்சு செய்கிறானோ தெரியாமல் செய்கிறானோ நமக்கு தெரியல. ஒரு சுகத்தை கண்டுறான். ஒரு முறை படிக்கிற பையன் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான்னா அவனுக்கு ஒரு நண்பன் கற்றுக் கொடுத்தானா அவன் 10 பேர்த்துக்கு கற்றுக் கொடுக்குறான். 10 பேர் 100 பேர் 1000 லட்சமாக இப்படி மாறிக்கிட்டே போகுது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற விந்து நஷ்டத்தை இவங்க செலவு செஞ்சுக்கிட்டே வராங்கன்னு வச்சுங்க. செலவு செஞ்சுக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா எப்படி செலவு செய்கிறான், சுய இன்பங்கிற சக்தியில் தான் இந்த சக்தியை மீன் பண்ணுறான். ஏன்னா அது வந்து தவறு, அதனால் பாதிக்கும் அப்படிங்கிற விழிப்புணர்வு அவனுங்களுக்கு ஏற்படல. ஏதோ கொஞ்சம் வெள்ளையாக போகுது அப்படின்னு தொடச்சிட்றான ஒழிய அதில் என்ன அளவு பாதிக்குதுன்னு எங்கள் பேர பசங்களுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் அவங்க இந்த தப்பு பண்ணுறாங்க. தெரிஞ்சு எங்கள் சொந்தத்தில் இருக்கிற மகன் போன்ற வாலிபர்களோ பேர பசங்களோ தப்பே செய்ய மாட்டாங்க. தெரிஞ்சு தப்பு செய்யக்கூடிய பசங்க கிடையாது. புடம் போட்ட தங்கம் அத்தனை பேரும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் மீறி தானே இந்த தப்பு செய்கிறாங்க. அதில் ஒரு சுகத்தை கண்டதுனால
ஏன்னா அந்த தப்பு நீயும் செஞ்சுருக்கலாம், அந்த தப்பை நீயும் செஞ்சுருக்கலாம், அவரும் செஞ்சுருக்கலாம், ஏன் நானும் செஞ்சுருக்கலாம், இவர் கூட தான் செஞ்சுருக்கலாம், எல்லாருமே செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதை தப்புன்னு சொல்லி திருத்தணும்ல கண்ணு. சொல்லு, அந்த தப்புன்னு சொல்லி ஐயோ விந்து வெளிப்படுத்திட்டுமே அது தப்புன்னு தெரிஞ்சிக்கணுமில்ல. ஏன்னா திருந்தக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கல, திருந்தக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அதில் கிடைக்கல. அதனால தான் அந்த தப்பை செய்கிறீங்க. இப்போ ஒரு விஷயம் வச்சிங்களேன், 50 ரூபா ஒரு பாக்கெட்டில் வச்சுருக்கிற பணத்துக்கும் 500 ரூபா வச்சுருக்கிற பணத்துக்கும் 5000 ரூபா வச்சுருக்கிற பணத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. அந்த மாதிரி இந்த விந்து சேமிப்பு பண்ணி வச்சுருக்கிற விந்து கையில் எடுத்தால் கூட ஒட்டக்கூடாத அளவுக்கு திக்னஸாக இருக்கக்கூடிய விந்து. அதில் ஆண்டவன் என்ன கொடுத்துருக்கான், அந்த விந்து உற்பத்தியில் உனக்கு பேர் சொல்ல பிள்ளையும் அதில் ஒண்டிக்கிட்டு இருக்குது. அந்த விந்தில் கர்ப்பணுக்கள்னு சொல்கிறோம்ல, அதில் உனக்கு பேர் சொல்ல பிள்ளையும் அதில் ஒண்டிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி கொடுத்துருக்குற விந்தை, ஒரு சொட்டு விந்தை நீ சுய இன்பத்தில் வீண் பண்ணுற. சுய இன்பத்தில் ஒரு சொட்டு விந்தை நீ வீண் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகுது சொல்லு? ஒரு சொட்டு விந்தை நீ வீண் பண்ணுறல, வீண் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகுது? ஒரு சொட்டில் 60 சொட்டு ரத்தம் இருக்கு. கண்ணே, தம்பி, தங்கமான தம்பி, டேய், என் மகனையும் தான் கேட்குறேன். உங்களுக்கு எல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக தான் தாத்தா இந்த நிகழ்ச்சியை கேட்குறேன். யோசனை பண்ணி பாரு, யோசனை பண்ணி பார்த்தியா? ஒரு சொட்டு சக்தியை நீ வீண் பண்ணுறேன்னு வச்சுக்க, அதில் 60 சொட்டு ரத்தம் இருக்குது. அப்போ ஒரு தடவை ஆண் உறுப்பிலிருந்து வெளியாகிற சக்தி 4.5 சொட்டு சக்தி வெளியாகுது. அப்போ 240 சொட்டு ரத்தத்தை நம்ம வீண் பண்ணுறோம். புரியுதா கண்ணு நான் சொல்கிறது? நீ ஒரு முறை சக்தியை வீண் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4.5 சொட்டு உடம்புல இருந்து வெளியாகுது. அது ரத்தமாக மாறும்போது பார்த்தீங்கன்னா 240 சொட்டு ரத்தம் வீணாகுது. அப்போ ஒரு நாளைக்கு என்ன பண்ணுற, 2 முறையும் தப்பு செய்கிற, 3 முறையும் தப்பு செய்கிற, நண்பர்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஏதோ ஒரு விதத்தில் தப்பு செஞ்சு பழக்கப்படுற. அப்போ ஒரு நாளைக்கு 4 முறை செஞ்சேன்னா அவ்வளோ சக்தியும் உடம்புல தானே கண்ணு போகுது. தங்கம், என்னை பெற்ற தங்கம், பேர பையா, உன்னை தான்டா கேட்குறேன். படிச்சுக்கிட்டு இருக்கிறிய, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறிய, உன்னை தான் கேட்குறேன். அந்த மாதிரி 240 சொட்டு ரத்தம் வீணாகுதில்ல. இதான் இப்போ மகன் போன்ற வழிமுறைகளும் திருமணத்துக்கு தயார்னு நினைக்கிறீங்க. தம்பி சொல்லு, தம்பி நீயும் திருமணத்துக்கு தான் தயாராக இருக்கீங்க. நீங்கள் விந்த வேஸ்டே பண்ணதை எப்படி சொல்ல முடியலன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்பாட்ட. இரு, அதுக்கும் சொல்கிறேன், பின்னாடி வர வர சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேட்டுக்க. என்ன கேட்டுக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ நீ உன்னுடைய சக்தியை வீண் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறல்ல, 60 சொட்டு ரத்தம் வீணாகிட்டு இருக்குல்ல, அந்த 60 சொட்டு ரத்தம் வீணாக வருது. ஒரு சொட்டுக்கு 60 சொட்டுனா 240 சொட்டு ரத்தத்தை வீண் பண்ணுற. ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்குவேன் தாத்தா சொல்கிறத. இந்த சேலம் சிவராஜ் தாத்தா இந்த 75 வயசை தாண்டி இப்போ போகிறேன். இந்த தாத்தா சொல்கிற விஷயத்தை கவனமாக கேட்டுக்க. உங்கள் மேலே ஆசை அளவுக்கு அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். ஏன்னா 240 சொட்டு வீண் பண்ணுறேன்னு வச்சுக்க, 1 வருஷம் வீண் பண்ணுற, 2 வருஷம் வீண் பண்ணுற. அந்த மாதிரி வீண் பண்ணிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்? ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் கவனமாக கேளு. நீ 1 வருஷத்துக்கு முன்னாடி தப்பு செய்கிறேன்னு வச்சுக்க, 2 வருஷம் தப்பு செஞ்சு வந்துட்டேன்னு வச்சுக்க. அப்போ நீ அந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு இருந்த ஆகாரத்தை கணக்கு எடுத்து பாரு. எவ்வளோ ஆகாரத்தை சாப்பிடுவேன், எந்த மாதிரிலாம் சாப்பிடுவேன், எவ்வளோ அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவேன், விரும்பி அந்த ஆகாரத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு வருவல்ல. இந்த 2 வருஷம் சக்தியை வீண் பண்ணி 3 வருஷமெல்லாம் வரும்போது பாரு, முன்ன சாப்பிட்ட ஆகாரத்தை இப்போ சாப்பிட முடியாது. கண்ணு, தங்கம், தங்கம், உன்னை தான் கேட்குறேன். இப்போ முன்ன சாப்பிட்ட ஆகாரத்தை இப்போ உன்னால் சாப்பிட முடியுதா? என்ன கண்ணு சொல்லு கண்ணு, சத்தமாக சொல்லு. சாப்பிட முடியல இல்லை, அதைத்தான் சொல்கிறேன் நான் தாத்தா. இப்போ நான் சொல்கிறது தான் நீ சொல்கிற, நீ சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். இப்போ நீ முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஆகாரத்தை இப்போ 3 வருஷம் தப்பு செஞ்சு வந்துட்டியா, இப்போ உடம்பு ஏற்றுக்குதா? சரி கண்ணு, அதையே தாத்தா இன்னொன்றும் கேட்குறேன். இன்னும் 3 வருஷம் கழிச்சு அப்போ இந்த ஆகாரத்தை அந்த டைம் ஏற்றுக்குமா சொல்லு? இந்த ஆகாரத்தை அந்த வயசில் ஏற்றுக்குமா? ஏற்றுக்காதரா கண்ணு, ஏற்றுக்காதரா கண்ணு, ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. அப்போ ஏற்றுக்கலங்கும் போது நீ செலவு செய்கிறத 50, 60, 70, 80, 90, 100ன்னு செலவு செஞ்சுக்கிட்டே போகிற. அப்போ உங்கள் உடம்புல உற்பத்தி ஆகிற சக்தி
அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நீ செலவு செய்ய செய்ய குறையுது. அப்போ குறையும் போது என்னாகும்? யோசனை பண்ணிப்பார். இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளையாக போகுது அப்படிங்கிறது தான் நீ தப்பாக நினைக்கிறிய வழிய, என்னமோ வெள்ளையான்னு தொடச்சிட்ற. ஆனால் அதில் வந்து எவ்வளவு ரத்தம் வீணாகி உடம்பு எந்த அளவுக்கு பாதிக்குது பார்த்தியா? இந்த சின்ன வயசில் அழகாக நல்ல முறையில் இந்த சேமிப்பு பண்ணி கட்டுக்கோப்பாக உடம்பை வச்சுக்கிட்டு நாடி நரம்பு பூரா அவன் நல்லா முறுக்கேறி வலுவை ஏற்பட்டு அப்படியே உடம்பை பார்த்தா அப்படி கண் கொள்ளா காட்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த விந்த செலவு செய்யாமல் வந்திருந்தீன்னா, உன்னுடைய உடம்பு எதுக்காக கொடுத்துருக்கான் ஆண்டவன்? திருமணம் பண்ணி மனைவிகிட்ட சந்தோஷப்படுறதுக்கும், மனைவிகிட்ட குழந்தை பாக்கியத்தை பெற்று எடுக்கிறதுக்கும், உனக்கு பேர் சொல்ல வரத்துக்கும் இந்த சக்தியை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த அளவு சக்தி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் என் மகன் போன்ற வாலிபர்களோ பேர பசங்களோ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பேர் வந்து அழகு சிந்தக்கூடிய அளவுக்கு உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நிறையா நான் அவங்கள பார்த்துருக்கேன். நேரில் பார்த்தோன்னே அவங்கள எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கும் இருக்காங்க. ஆனால் அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மனசுக்கே கஷ்டம், வேதனை, வருத்தமாக இருக்குது. அதிகபட்சமாக படிக்கிற அதாவது 18 வயசுக்கு மேலே படிப்பு படிச்சுட்டு வந்து 25 வயசு 27 வயசு 28 வயசுலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜில் எந்த விதத்துக்கும் தகுதியே இல்லாத அளவுக்கு உடம்பை பாதிக்கப்பட்டு வச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கான். ஆனால் மகன் போன்ற வழிபாடு தெரிஞ்சே தப்பு செய்யலை, தெரியாமல் தப்பு செஞ்சதுலே இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு போச்சுன்னா யோசனை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு போச்சுன்னா அப்போ உச்சந்தலையிலிருந்து கால் அடிப்பாங்க வரலும் நாடி நரம்புகள் பூரா என்ன ஆகுது? சக்தியை இழந்துருது. இப்போ பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா கடைக்கால் போடும்போது எந்த அளவு தேவையோ, எத்தனை மாடி கட்ட போகிறோமோ அத்தனை மாடிக்கு உண்டான அஸ்திவாரத்தை நம்ம போட்டால் தானே அது மேலே எழுப்ப முடியும். கல்லையும் சேர்த்தையும் குழச்சி வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே 4 மாடி கட்டடத்தை கட்டணும் அப்படின்னா முடியுமா? முடியாதில்ல. அந்த மாதிரி இந்த சக்தியை நீ வீண் பண்ணும்போது என்னாகுது? உன் உச்சந்தலையிலேருந்து கால் அடிபாகம் உள்ள சக்தியை பூரா நீ இழந்துடுற. அதை தான் நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி நீ வீட்டில் செஞ்சுப்பார். 2 கிளாஸ் டம்ளரை வச்சுக்க, ஒரு கிளாஸ் டம்ளரில் சிகப்பெங்கு வச்சுக்க, இன்னொரு டம்ளரில் காலியாக வச்சுக்க. அந்த சிகப்பெங்கை கையை விரல விட்டு ஒரு சொட்டு எடுத்து அதில் விடு, ஒரு சொட்டு எடுத்து அதில் விடு, ஒரு சொட்டு எடுத்து அதில் விடு. 240 சொட்டு இந்த சிகப்பு இங்கு போய் அதில் நிற்கிது அப்படின்னா அப்போ அவ்வளோ ரத்தத்தை ஒரு முறைக்கு தானே கண்ணு வீண் பண்ணுற? பயமாக இருக்கா? அவ்வளோ ரத்தம் வீணாகுதுண்ணா கண்ணு. அதுக்கு தாண்டா தாத்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன். நீங்களாம் தங்கம்டா புடம் போட்ட தங்கம்டா. நீங்களாம் என் தாத்தானுடைய உசுறு. நீங்கள் அத்தனை பேரும் தாத்தானுடைய உசுறு. அதுக்காக தான் இந்த விளக்கத்தை சொல்கிறேன். நீங்கள் தப்பிச்சுக்கணும்னு சொல்கிறேன். புரியுதா உனக்கு? புரிஞ்சுக்க, கேளு இதை. அப்போ 240 சொட்டு ரத்தம் போய் நின்றுச்சுன்னா, 240 சொட்டு சிகப்புங்க நின்றுச்சுன்னா, அப்போ அந்தளவு சக்தியை வீண் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை கூட பண்ணுற. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது உனக்கு? உச்சந்தலையிலேருந்து கால் அடிபாகம் உள்ள நாடி நம்ம பூரா சீராக வலு விளக்கும்போது ஆண் குறி அப்படிங்கிறது உயிர்நிலை. அந்த உயிர்நிலைக்கே ஒரு பாதிப்பை உண்டு பண்ணனா என்ன ஆகும் சொல்லு? ஆண் குறியை ஒரு பெண்ணுக்கிட்ட போய் தொடர்பு வச்சு தான் சக்தியை வீண் பண்ணணுங்கிறது தான் ஆண்டவனுடைய படைப்பு, சாஸ்திர சம்பிரதாயம். இப்போ தன்னால் போகுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தாத்தாக்கு தெரியல, சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த அளவு கட்டுக்கோப்பை வந்து நீ இழந்ததுனால அந்த ஆண்குறி உயிர்நிலைன்னு சொல்கிறோமே, அந்த ஆண்குறி உயிர்நிலைன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா முன்னிருந்த நீளம் இருக்காது, முன்னிருந்த பருமன் இருக்காது, அப்படியே சிறுத்து சின்னதாகிட்டே வரும். நீ தப்பு செய்ய செய்ய நீ என்ன நினச்சிட்டு இருக்க? தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ஒன்றுமே தெரியாது, இதனால் பாதிக்காது, என் உடம்பு இப்படியே தான் இருக்கும், எப்பயுமே என் உடம்பு திடகாத்திரமாக தான் இருக்கும் அப்படின்னு நினப்பில் தான் நீ தப்பு செய்கிற. தாத்தா எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், விழிப்புணர்வு ஏற்படணும்னு கேட்க மாட்டேங்கிறீங்கள? அப்போ இந்த பாதிப்பு வரும்போது என்னது? ஆண்குறி வந்து செயல் இழக்குது. செயலை இழக்குதுன்னா ஒரு பெண் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்து ஆண்குறி தொட்டால் கூட அந்த ரப்பர் துண்டு மாதிரி தான் இருக்குமே வெளியே அந்த விரைப்புத்தன்மை கிடைக்காது.
இன்றைக்கி அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இன்றைக்கி அதிகபட்சமாக என் மகன் போன்ற வாலிபர்களும் பேர பசங்களும் நிறையா இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் வருத்தப்பட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். நீ மட்டும் உன் வாழ்க்கையில் சக்தியை மட்டும் சேர்த்து வச்சுக்க. ஒரு சொட்டு சக்தி கூட நீ செலவு செய்யாதக்கண்ணே. ஒரு சொட்டு சக்தி கூட நீ செலவு செய்யாமல் நீ சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா உடம்பில் இருக்கிற சக்தியில் அந்த விந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விந்து உற்பத்தி ஆகிறதுல கர்ப்பணுக்களும் உற்பத்தி ஆகும். கர்ப்பணுக்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய கர்ப்பணுக்கள் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகி ஸ்டோரேஜில் நின்றுட்டுருக்கோம். நீ திருமணமாகி ஒரே ஒரு முறை மட்டும் மனைவிட்ட உடலுறவு வச்சின்னா உடனே கர்ப்பம் உண்டாயிடும். உடனே கர்ப்பம் உண்டாயிடும். உனக்கு பேர் சொல்ல புள்ள உருவாயிடும். அதை தான் ஆண்டவன் அந்த விந்து கட்டுப்பாடை செலவு செய்யாத, விந்து கட்டுப்பாடை செலவு செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. விந்து கெட்டான் நொந்து கெட்டான்னு தானே சொல்லியிருக்காங்க. விந்து கெட்டான் நொந்து கெட்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த விந்தை சேமிப்பு பண்ணி தான் வைக்கணுமே ஒழிய. அதனால் இந்த நிகழ்ச்சியை தாத்தா நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு படிப்பினை என்ன இருக்கணும் அப்படின்னா, தாத்தா இவ்வளோ அறிவுரையை இந்த 75 வயசை தாண்டி போகிற தாத்தா சொல்கிறாரு அப்படின்னா நமக்காக தானே சொல்கிறாரு. நமக்காக தான் தாத்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு சொல்கிறாரு. இவர் இவ்வளோ நேரம் பேசுனதில் பணம் சம்பாதிக்கணும், பொருள் ஈட்டி வைக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு வார்த்தை நான் அதில் பேசியிருக்கேன்னா சொல்லு. என்கிட்ட சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி நான் சொல்லலை. உங்களுக்கு ஒரு படிப்பினை ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அதை விட இன்னொரு படிப்பினை என்ன தெரியுமா? சேலத்தில் இருக்கிற சேலம் சிவராஜ் தாத்தாட்ட நீ திருமணம் பண்ணணுன்னாலும் சரி, படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த டைம் காலையில் 7லேருந்து சாயந்தரம் 7க்குள்ளே எந்த டைம் விளக்கங்கள் கேட்டாலும் 10 பைசா கூட நீ பணம் கட்ட வேண்டாம், தாத்தாவுக்கு தர வேண்டாம். ஒரு பேரனுக்கும் ஒரு மகனுக்கும் என்ன சொல்லணும் விளக்கம், அந்த விளக்கத்தை தாத்தா கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி உனக்கு சொல்லி உன் மனோநிலையை மாற்றி நீ இனிமேல் இப்படி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க, இவ்வளோ நாள் கண்ட்ரோலாக இருந்தீன்னா இது சரியாக போயிடும், இன்னும் என்னென்ன அறிவுரையோ உன் உடம்பை பார்த்து சொல்ல முடியுமோ தாத்தா அந்த புத்திமதியெல்லாம் உனக்கு சொல்கிறேன். அந்த புத்திமதி கேட்டுட்டினாவே நீ மருந்து சாப்பிடணுங்கிற எண்ணமே உனக்கு வரவே வராது. தாத்தா சொல்கிற அறிவுரை என் பேர பையனுக்கும் மகனுக்கும் சொல்கிறதுக்காக தாத்தாவுக்கு கஷ்டமாக இருக்குது. பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருந்தனா தான் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு விட்டான விளக்கங்கள் எனக்கு கிடைக்கும். அப்போ நான் சொல்லும்போது நீங்கள் அதில் தாத்தானுடைய அறிவுரையை கேட்டு நீங்கள் நடந்து தமிழ்நாட்டில் உள்ள எனது ஒவ்வொரு பேர பசங்களும் சரி, ஒவ்வொரு மகன் போன்ற வாலிபர்களும் சரி, ஒவ்வொரு பேர பசங்களும் சரி, ஒவ்வொரு மகன் போன்ற வாலிபர்களும் சரி, வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சி அவங்க நல்ல முறையில் படிக்கிற பையன் வாழ்க்கையில் ஜெயிச்சு, திருமணம் பண்ணக்கூடியவன் திருமணத்தில் ஜெயிச்சு, குழந்தை குட்டி பெற்று அவனுக்கு பேர் சொல்ல புள்ள அவனும் அவன் குழந்தை அவன் மனைவி 3 பேரும் 100 ஆண்டு வாழக்கூடிய அளவுக்கு தாத்தா தகுதி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக தான் என் பேர பசங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். அதனால் பலகீனம், ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு நீ எந்த நேரத்தில் வேணுமாலும் சிகிச்சை பண்ணி ஆலோசனைக்கு கேட்கலாம். அந்த விஷயங்கள் தாத்தா சொல்கிற விஷயங்களே உன் வாழ்க்கை நல்ல முறையில் நீ வாழ்க்கையில் சாதிக்கணும். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கவனமாக கேட்டுங்க. யார் ஒருத்தன் அப்பாயா சம்பாதிச்சு வச்சுருக்க பணம் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, கணக்கே தெரியாத அளவுக்கு சொத்து இருக்குது, எடுபடி ஆட்கள் ஏராளமாக இருக்காங்க, எல்லா செல்வமும் எனக்கு இருக்குது அப்படின்னு இருந்தால் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. கவனமாக கேட்டுக்க. அது மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியாது. ஆனால் அதே விந்து கட்டுப்பாடு மட்டும் உடம்புல சேர்த்து வச்சுருந்தேன்னு வச்சுக்க, ஒரே ஒரு சொட்டு கூட செலவு செய்யாமல் சேர்த்து வச்சுருந்தேன்னா படிப்பில் ஜெயிச்சிருவேன். வயசுக்கு வந்ததுக்கப்புறம் திருமணம் பண்ணணும் அப்படின்னா திருமணத்தில் ஜெயிச்சிருவேன். திருமணத்தில் ஜெயிச்சுட்டு மனைவிக்கிட்ட மட்டும் ஒருத்தன் தமிழ்நாட்டில் மனைவிகிட்ட மட்டும் ஜெயிச்சிட்டானான்னு வச்சுக்க, இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது மனைவிகிட்ட மட்டும் ஜெயிக்கிறது எப்படின்னா, போதுமாமான்னு சொல்கிற அளவுக்கு இல்லறம்பத்தில் ஈடுபட்டினா நீ உலகத்தில் தொட்டதெல்லாம் தொலங்கும். உனக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். ஏன்னா அந்த மனோநிலை உனக்கு மாறிடுது.
ஐயோ மனைவி என்ன நினைப்பாளோ ஏது நினைப்பாளோ அவளை இல்லறத்தில் ஈடுபட்டு திருப்திப்படுத்தலையே, அந்த மாதிரி கவலை இருந்தால் தான் உனக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். நீ தான் வெற்றி அடைஞ்சிட்டியே, தொட்டதெல்லாம் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வருவ வாழ்க்கையில். இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் என் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பேர பசங்களும் ஒவ்வொரு மகன் போன்ற வாலிபர்களும் ஏன் என் உடன் பிறந்த சகோதரர்கள் கூட வாழ்க்கையில் வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் மனசு விட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் தாத்தாவை நீங்கள் எந்த நேரம் வேணுமாலும் காலையில் 7லேருந்து சாயந்தரம் 7க்குள்ளே சந்தித்து உங்கள் மனசில் இருக்கிற குறைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு தாத்தா இந்த 75 வயசை தாண்டி போகும்போது கூட உங்களுக்கு நான் தகவல் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. மீண்டும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையிலிருந்து சேலம் சிவராஜ் தாத்தா நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் அவர்கள் கீழ்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார். திருச்சி 1ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் அபிராமி, சென்ட்ரல் பஸ் நிலையம், அண்ணா சிலை அருகில். தஞ்சை 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை அசோக் லாட்ஜ், ஆப்ரஹாம் பண்டிதர் ரோட், சாந்தி தியேட்டர் ரோட். கும்பகோணம் 2ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் திருமால், ஜான் செல்வராஜ் நகர், புதிய பஸ் நிலையம் அருகில். விழுப்புரம் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஆதித்யா, புதிய பஸ் நிலையம் எதிரில், தேர் விநாயகர் கோவில், KK நகர். கள்ளக்குறிச்சி 3ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை AKT லாட்ஜ், பஸ் நிலையம் அருகில். நாகர்கோவில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் கங்கா பேலஸ், KP ரோட், செட்டிக்குளம் ஜங்ஷன். நெல்லை 3ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பரணி லாட்ஜ், பழைய பஸ் நிலையம் அருகில், மதுரை ரோட். மதுரை 4ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை காலேஜ் ஹவுஸ், டவுன் ஹால் ரோட், ஜங்ஷன் எதிரில். திருப்பூர் 1ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை SAP ரெசிடென்சி, 111 முனிசிபல் ஆஃபீஸ் ரோட். ஓசூர் 7ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் தனஞ்சயா, ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ், பாகலூர் ரோட். தேனி 6ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் தேனி இன்டர்நேஷனல், பழைய பஸ் நிலையம், மதுரை ரோட், தேனி. பழனி 7ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஸ்ரீ ராம் லாட்ஜ், பஸ் நிலையம் எதிரில், பழனி. வேலூர் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ரங்கா லாட்ஜிங் ஹவுஸ், நம்பர் 3, தென்னைமரம் தெரு. கோவை 13ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ லக்ஷ்மி லாட்ஜ், லக்ஷ்மி ஜுவல்லரி அருகில், ராஜவீதி. கடலூர் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் கார் லாட்ஜ், 62 லாரன்ஸ் ரோட். சிதம்பரம் 11ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை MAT லாட்ஜ், 24 SP கோவில். மாயவரம் 12ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை அல் முஜமல் லாட்ஜ், பழைய பஸ் நிலையம் அருகில். நாகப்பட்டினம் 12ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பூம்புகார் லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் எதிரில்.